பச்சரிசி எடுத்துருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து திருவாதிரை களி தான் செய்ய போகிறோம். சகோதரி சமையலில் இன்றைக்கி திருவாதிரை களி. இந்த ஒரு காப்படி சுண்டை அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு 2 கைப்பிடி, அது தனியாக வறுத்து வச்சுக்கணும். பச்சரிசியை மட்டும் வறுத்துட்டு உடச்சிக்கணும். பாசிப்பருப்பை முழுசாக வச்சுக்கணும். தேவையான பொருட்கள் பாருங்கள். பச்சரிசியை அச்சு வெல்லம், உருண்டை வெல்லமாக இருந்தாலும் சரி, அச்சு வெல்லமாக இருந்தாலும் சரி, வறுத்த பருப்பு, கொஞ்சம் போல் தேங்காய், முந்திரி பருப்பு, நெய் கொஞ்சம், ஏலக்காய் வச்சுக்கணும். இப்படி தண்ணி கொதிக்க வச்சு உடச்ச அரிசி, முழுசாக வறுத்த பயிறு, ஏலக்காய், கொஞ்சம் போல் உப்பு, தேங்காய் எல்லாத்தையும் கொட்டி வேக வச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை கொட்டணும். வெல்லத்தை கொட்டி கிளறிடணும். நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட வேண்டியதுதான், போட்டு இறக்க வேண்டியதுதான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெய்யில் நல்லா முந்திரி பருப்பை வறுத்து அதில் போட வேண்டியதுதான். போட்டு பாருங்கள், சுவையான திருவாதிரை களி ரெடி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.